ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து கேன்வாஸை எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்லி நம்ம கேன்வாஸ் வாங்கும்போது அதில் வந்து ஒரு டைனி அதோட டெக்ஸ்டரே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த டெக்ஸ்டர் வந்து அப்படி தான் இருக்கும். அதை நம்ம ரீட்டைன் பண்ணாமல் லைக் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கெஸ்ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு சமமாக ஆக்கணும். அதுதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ யூஸ்வலாக இது வந்து ஆயில் பெயிண்டிங்க்கு, அக்ரிலிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ரீசன் பிஹைண்ட் தட் வந்து பார்த்திங்கன்னா, பெயிண்ட் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணாது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறமா ஈவன் லேயர்ஸ் ஒரு பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம எப்பயுமே ப்ரைம் பண்ணிவிட்டு கெஸ்ஸோ வச்சு நம்ம வந்து ஈவனாக சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேன்வாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ப்ரெப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் வந்து ஆர்டோஸோட ஒரு காட்டன் கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். யூஸ்வலி வந்து காட்டன் கேன்வாஸ்க்கு பெயிண்ட் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். அதனால் கெஸ்ஸோ யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபஸ்ட் நான் இதை பிரிச்சுக்கிறேன். ஸோ கேன்வாஸ் தான். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறமா கெஸ்ஸோ. இது வந்து என்ன கெஸ்ஸோனா ஆக்சுவலி இது வந்து மிக்ஸ்ட் மீடியா பேஸ்ட். இது 2-in-1 கெஸ்ஸோ. அதாவது மாடலிங் பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மாடலிங் ஆர்ட்டுன்னு சொல்லி டெக்ஸ்டர் ஆர்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கெஸ்ஸோவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கெஸ்ஸோவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தரணும்னா, இது வந்து வுட்டில், அதுக்கப்புறமா கேன்வாஸில், பேப்பரில், மெட்டலில், கிளாஸில், பிளாஸ்டிக்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சர்ஃபேஸ் பெயிண்ட் அடிக்க முடியாது. அந்த சர்ஃபேஸில் அப்படின்னா அதில் நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா ஃபஸ்ட்டு கெஸ்ஸோவை வச்சு ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடித்தோன்னா அந்த பெயிண்டோட ஒரிஜினல் கலர், அந்த பெயிண்டோட ஒரிஜினாலிட்டியை வந்து அது சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெஸ்ஸோ வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் கெஸ்ஸோ எப்பயுமே. இது இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் என்கிட்ட வந்து ஒரு நைஃப் இருக்குது. இந்த நைஃப் வந்து பேர் எனக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த நைஃப் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கும். அதையே அப்படியே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த போர்டில் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ நான் அப்படியே இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறேன். எவ்ரி கார்னர்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி அந்த கேன்வாஸோட அந்த டெக்ஸ்சரை இந்த கெஸ்ஸோட பெயிண்ட் போயிட்டு அந்த கெஸ்ஸோட சப்ஸ்டன்ஸ் போயிட்டு ஃபில் பண்ணிடும். ஓகேங்களா, ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது வந்து அப்படியே ஈவன் ஆக்கிடும். ஸோ அதுதான் இதோட பர்பஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்போ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு திரும்பி இன்னொரு லேயர் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes விட்டுறேன். எல்லா கார்னர்ஸ்லையும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி மேக் ஷுர் எவ்ரி பிளேஸ்க்கு அது வந்து ஃபில் ஆகிடணும். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு